الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நான் ஓதிய இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்ற செய்தி, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல்தன்ظுர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின். நாளை மறுமையிலே நீங்கள் நலமான வாழ்க்கையை வாழ்வதற்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒரு முறை உடன்போட்டு சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கருத்தை சொல்லுகின்றார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தின் வாயிலாக நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாளைய சவால்களுக்கும் நாளை நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்களுக்கு இன்றைய தினம் நாம் தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி. அதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய திட்டமிடுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கொடுத்து அதை விலை நிலமாக நம்மை உபயோகப்படுத்தி அந்த மறுமைக்கான தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கு நமக்கு சொல்லுகின்றார். இன்னொரு முக்கியமான செய்தி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை பரிசோதனை செய்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேற வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். சுய பரிசோதனை செய்கின்ற ஒருவர் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழுமையான, மகிழ்ச்சியான, உயர்வான இடத்திற்கு செல்வார் என்பதுதான் உண்மையான செய்தி. இந்த வருடம் 1445 இதனுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஹிஜ்ரி ஆண்டினுடைய 1446வது வருடம் நம்மை வந்திருக்கிறது. இந்த வருடத்தில் நாம் பல இன்பங்களை, பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். பல கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். மகிழ்ச்சிகரமான தருணங்களை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். பல நோய்களை பார்த்திருக்கின்றோம். பல இழப்புகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். பேரிடர்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வதோடு, இன்று நாம் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்விற்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற
ஒரு திட்டமிடுதலை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குத்துபாவினுடைய மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் கெட்ட குணங்கள், நெகட்டிவ் பண்புகள், எதிர்மறையான பண்புகள் அனைத்தும் களையப்பட வேண்டும். வாழ்க்கையில் சுறுசுறுப்பானவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ஒவ்வொரு வருடமும் நம்மை கடந்து செல்கின்ற பொழுது நமக்கு இன்டைரக்டாக நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நம்மிடம் இருந்து குறைந்து கொண்டு செல்கிறது. நம்முடைய ஆயுளுடைய காலம் குறைந்து கொண்டு செல்கின்றது. இறைவனை காணக்கூடிய ஒரு நாள், மறுமையை எதிர்கொள்ள வேண்டிய நாள், கேள்வி கணக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நாள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நமக்கு அது ஒவ்வொரு வருடமும் முடிகின்ற பொழுது நமக்கு அது உணர்த்துகிறது. எனவே சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நேற்று இருந்ததை விட இன்று என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். நேற்று நான் செய்த கெட்ட செயல்களை, கெட்ட விஷயங்களை, பண்புகளை, பழக்க வழக்கங்களை என்னால் தவிர்த்து கொண்டு இன்று அதை மாற்றிக்கொண்டு என்னால் வாழ முடியும். மாற்றம் என்பது முதலில் நம்மிடத்தில் இருந்து மாற வேண்டும், ஏற்பட வேண்டும். பிறகு நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றியுள்ளவர்கள், பிறகு நாடு, இப்படியாக சமூகம் என்று நம்முடைய மாற்றம் ஆரம்பத்தில் நம்மிடத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். பிறகு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிதிநிலை மேலாண்மையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் உயர வேண்டும், தொழில்நுட்பத்தில் உயர வேண்டும், தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலே உயர வேண்டும், அத்துணை துறைகளிலும் கரை காண வேண்டும், அத்துணை துறைகளிலும் நாம் மேலோங்க வேண்டும். பொய் சொல்வது, புறம் பேசுவது, அடுத்தவர்களை கீழே தள்ள நினைப்பது, கெட்ட எண்ணங்களை கொள்வது, இவை அனைத்தையும் கலைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவுவதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நாம் முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும். பொருளாதார மேலாண்மையை நம்முடைய வாழ்க்கையில் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நாளை அடுத்த வருடங்கள் நமக்கு வருகின்ற பொழுது நம்ம அடுத்த வருடத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எதுவாகவும் இருக்கலாம். பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட அல்லாஹ் பாதுகாப்பானாக நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதற்கு பெரிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இப்படி நம்முடைய எதிர்கால சவால்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கான சேமிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆயத்து அதையும் நமக்கு சொல்லுகிறது. மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நாம் இன்றைய காலத்தில் இன்று நாம் சேமிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இன்றைய காலத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான, நாளைய சவால்களுக்கு தேவையான, செலவுகளுக்கு தேவையானவற்றையும் பொருளாதார ரீதியாக நாம் சேமிப்பு செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு புரிய வைக்கின்றது. இஸ்லாம் ஒன்றும் பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இருந்தால் ஜகாத் என்கின்ற கடமையையே அது ஏற்படுத்தி இருக்காது, சதக்காவையே அது உற்சாகமாக செய்ய சொல்லி இருக்காது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. சம்பாதித்தால் தானே நாம் செலவு செய்ய முடியும், சம்பாதித்தால் தானே அதை கொண்டு நாம் நன்மையான காரியங்களை செய்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றால் நாம் சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமாக அவருடைய வாழ்க்கையினுடைய உதாரணத்தை பாருங்கள். மிகப்பெரிய ஒரு நீண்டதொரு பிரளயம், அதாவது நீண்டதொரு பஞ்சம் ஏற்பட இருக்கிறது என்பதை கனவின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ராஜாவினுடைய, ஒரு அரசனுடைய கனவின் வாயிலாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வைக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லிவிட்டு, இப்படி பஞ்சம் ஒன்று ஏற்படும் என்பதை சொல்லிவிட்டு அதோடு அவர்கள் திரும்பி சென்று விடவில்லை. அவர்கள் சொன்னார்கள், என்னை இந்த
கசானாவினுடைய நிதி மேலாண்மையினுடைய அதிகாரியாக மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸாக மந்திரியாக என்னை ஆக்குங்கள், நான் அதை சாதுரியமாக சாமர்த்தியமாக கையாளுகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு பெற்று அதை லாபகரமாக அதை கையாண்டார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், அதாவது பஞ்சம் ஏற்படுவதற்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே அதற்குரிய தயாரிப்புகளில் ஈடுபட்டார்கள். பொருளாதாரத்தை சேமித்து வைக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாட்டினுடைய விளைகின்ற உணவு பண்டங்களை தயாரித்து வைத்து அதை சேமிக்க ஆரம்பித்தார்கள். இதன் மூலம் அவர்கள் அதை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்று ஜும்மாவிலே குதுபாவிலே சொல்ல வந்த செய்தி இரண்டு தான். ஒன்று, நாம் இந்த வருடத்தில் நாம் செய்த பிழைகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்முடைய கெட்ட செயல்களை எல்லாம் விட்டு நாம் பரிசுத்தமாகி நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா வகையிலும் கோணங்களிலும் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டு, எதிர்காலத்தில் அடுத்த காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சவால்களுக்குமான தயாரிப்புகளை நாம் முன் ஏற்பாடுகளோடு நாம் இருக்க வேண்டும். மறுமைக்கான ஏற்பாடுகளையும் தயாரித்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கான விளைநிலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமையாக, ஒரு நல்ல அறிவாளி யார் என்று சொன்னால் அவனே பரிசோதனை செய்து கொள்வான். தீயவைகளை விட்டுவிட்டு நாளை மறுமைக்காக அவன் நன்மைகளை இந்த உலகத்தில் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவான். எவன் ஒருவன் முட்டாள் என்று சொன்னால் அவன் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் என்ன இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடித்துக் கொண்டு இருப்பான். அவன் ஒரு முட்டாள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் அறிவாளிகளாக இருந்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து திட்டமிடலோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.